புவியியல் கண்ணோட்டத்தில் பார்த்தால் உலகில் மிகவும் மகத்தான மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட புவியியல் வரலாறு கொண்ட நாடு எது என்றால் ஒரே பதில் நம் பாரதம். பாரதம் வெறுமனே ஒரு புவியியல் பகுதி மட்டுமல்ல, இது கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நடந்த புவியியல் புரட்சிகள், டெக்டானிக் தட்டுகளின் நகர்வுகள், இயற்கையின் அற்புதங்கள் மற்றும் பிரம்மாண்டமான வெடிப்புகளுக்கு சாட்சியாக நின்ற பூமி. இந்த பூமி பகுதி தோராயமாக 9,000 கிலோமீட்டர் தொலைவு தனியாக பயணித்து இப்போது நாம் காணும் வடிவத்தை பெற்றுள்ளது. இதற்குள் 20 கோடி ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாறு ஒளிந்துள்ளது. இமயமலையின் உயரமான சிகரங்கள், கங்கை நதியின் புனித ஓட்டம், டெக்கான் பீடபூமியின் பரந்த நிலப்பரப்பு, மேற்கு மற்றும் கிழக்கு காட்மலைகளின் சுவர்கள், இவை அனைத்தும் இயற்கையாக உருவானவை அல்ல. ஒவ்வொரு மலை, ஒவ்வொரு நதி, ஒவ்வொரு கல் நம் பூமியின் போராட்டமயமான கதையை சொல்கிறது. இந்த வரலாற்றை புரிந்து கொள்வதன் மூலம் நம் தாய்நாட்டின் உண்மையான மகத்துவத்தை உணர முடியும். உங்களுக்கு தெரியுமா, பாரதம் ஒரு காலத்தில் முற்றிலும் வேறு இடத்தில் இருந்தது. ஆம், அது கோண்ட்வானா என்னும் மாபெரும் கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. இந்த கோண்ட்வானாவிலிருந்து பிரிந்து கடல்களுக்கு நடுவே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணித்து இறுதியாக ஆசிய கண்டத்துடன் மோதிய போது இமயமலை உருவானது. அந்த மோதலால் மட்டுமே கங்கை, யமுனை, பிரம்மபுத்திரா போன்ற மகாநதிகள் பிறந்தன. அதற்கு முன்பு நாம் இப்போது வசிக்கும் பகுதிகளில் பிரம்மாண்டமான எரிமலை பாறை ஓட்டங்கள் இருந்தன. டெக்கான் டிராப்ஸ் எனப்படும் இந்த பீடபூமி இப்போது கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்விடமாக மாறியுள்ளது. ஆனால் ஒரு காலத்தில் பூமியில் நடந்த மிகப்பெரிய எரிமலை வெடிப்புகளின் விளைவாக உருவானது. இந்த வெடிப்புகள் டைனோசர்களின் அழிவுக்கு ஒரு காரணமாகவும் கருதப்படுகிறது. இந்த விவரிப்பில் நீங்கள் ஒரு அற்புதமான புவியியல் பயணத்திற்கு செல்லவிருக்கிறீர்கள். பாரதம் எவ்வாறு உருவானது, கோண்ட்வானாவிலிருந்து எவ்வாறு பிரிந்தது, எவ்வாறு வடக்கு நோக்கி நகர்ந்தது, இறுதியாக நாம் தாய் நாடு என்று அழைக்கும் மகத்தான பாரதமாக எவ்வாறு மாறியது என்பதை விரிவாக தெரிந்து கொள்வோம். தயாராக இருங்கள். பூமியின் மிக அற்புதமான மற்றும் சிக்கலான புவியியல் கதை உங்கள் முன் விரியவிருக்கிறது. தோராயமாக 55 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நம் பூமியின் வடிவம் முற்றிலும் வேறுபட்டு இருந்தது. இப்போது நாம் காணும் 7 கண்டங்கள் இல்லை. மாறாக உலகம் முழுவதும் முக்கியமாக 2 மாபெரும் கண்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. வடபகுதியில் லாரேசியா மற்றும் தென் பகுதியில் கோண்ட்வானா. கோண்ட்வானா என்பது ஒரு மாபெரும் கண்டம். இதில் இப்போது நாம் அடையாளம் காணும் பாரதம், ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, மடகாஸ்கர் மற்றும் தென் அமெரிக்கா போன்ற நிலப்பகுதிகள் அனைத்தும் ஒரே நிலமாக இருந்தன. இந்த கோண்ட்வானா கண்டம் தோராயமாக 18 கோடி ஆண்டுகள் வரை ஜுராசிக் காலத்திலிருந்து ஒரே அமைப்பாக தொடர்ந்தது. அந்த காலத்தில் விலங்குகள், மரங்கள், காடுகள் அனைத்தும் ஒரே நிலத்தில் வளர்ந்தன. ஒரே மாதிரியான உயிரியல் பன்முகத்தன்மையை பகிர்ந்து கொண்டன. உதாரணமாக, இப்போது மடகாஸ்கரில் காணப்படும் லெமூர்கள் அல்லது பாரதத்தின் சில இனங்கள் இந்த பொதுவான மூலங்களிலிருந்து வந்தவை. கோண்ட்வானா என்ற பெயர் எப்படி வந்தது? அதன் மூலங்கள் நம் பாரதத்திலேயே உள்ளன. மத்திய பாரதத்தில் மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா பகுதிகளில் வசிக்கும் கோண்ட் பழங்குடியினரிடமிருந்து கோண்ட் ட்ரைப் இந்த பெயர் உருவானது. சமஸ்கிருதத்தில் கோண்ட்வானா என்றால் காடுகளும் மலைகளும் நிறைந்த பூமி என்று பொருள். 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் மற்றும் ஐரோப்பிய புவியியலாளர்கள் மத்திய பாரதத்தில் பழமையான பாறைகளை, கோண்ட்வானா ஃபார்மேஷன், கண்டுபிடித்தனர். இந்த பாறைகள் கோடிக்கணக்கான ஆண்டுகள் பழமையானவை மற்றும் கோண்ட் பழங்குடி பகுதிகளில் இருந்தன. எனவே இந்த மாபெரும் கண்டத்திற்கு கோண்ட்வானா என்று பெயரிடப்பட்டது. தோராயமாக 18 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு ஜுராசிக் காலத்தின் நடுவில் பூமியின் அமைதி திடீரென உடைந்தது. புவியியல் புயல்கள் போன்ற டெக்டானிக் புரட்சிகள் தொடங்கின. பூமியின் வடிவத்தை முற்றிலும் மாற்றின. கோண்ட்வானா பிரியத் தொடங்கியது. ஏனெனில் பூமியின் உள்ளே இருந்த மாக்மா, திரவ பாறைகளின் கடல், மேற்பரப்பில் பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தியது. இந்த அழுத்தம் வரம்பு மீறி பூமியின் மேற்பரப்பில் பிளவுகள், ரிஃப்ட்கள் உருவாகின. அந்த பிளவுகள் ஆழமாகி மாபெரும் கண்டத்தை துண்டுகளாக பிரித்தன. கோண்ட்வானா முக்கியமாக 3 பெரிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டது.
தென் அமெரிக்கா ஆப்பிரிக்கா பகுதி மற்றும் பாரதம் மடகாஸ்கர் ஆஸ்திரேலியா அண்டார்டிகா பகுதி. இந்த துண்டுகள் தங்கள் தனித்தனி பயணங்களை தொடங்கின. இதனால் புதிய கடல்கள், இந்திய பெருங்கடல் போன்றவை பிறந்தன மற்றும் புதிய நிலப்பகுதிகள் உருவாகின. தோராயமாக 15 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு கிரிட்டேஷியஸ் காலத்தின் தொடக்கத்தில் பாரதம் மற்றும் மடகாஸ்கர் இடையே உள்ள பகுதியில் இப்போது நாம் மாஸ்கரின் பீடபூமி என்று அழைக்கிறோம் பிரம்மாண்டமான எரிமலை பாறை வெடிப்புகள் நிகழ்ந்தன. இந்த வெடிப்புகள் 2 முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தின. மடகாஸ்கர் பாரதத்திலிருந்து பிரிந்தது மற்றும் மேற்கு காட் மலைகள் வெஸ்டர்ன் காட்ஸ் உருவாகின. இந்த பசுமையான மலைகள் எரிமலை பாறை அடுக்குகளிலிருந்து பிறந்தவை மற்றும் இப்போது பாரதத்தின் மிகவும் உயிரியல் பன்முகத்தன்மை கொண்ட பகுதிகளாக உள்ளன. மேற்கு காட் மலைகள் நம் பருவமழை அமைப்பை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஜூன், ஜூலை மாதங்களில் அரேபிய கடலில் இருந்து வரும் ஈரப்பதம் நிறைந்த காற்று இந்த மலைகளில் மோதி மேகங்களாக மாறி பேய் மழையாக பொழிகிறது. இந்த மழைகளே கோவா, கேரளா, கர்நாடகா போன்ற பகுதிகளில் செழிப்பான விவசாயத்தையும் வாழ்க்கையையும் கொண்டு வந்தன. தோராயமாக 8 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பாரதமும் ஆஸ்திரேலியாவும் இந்தோ ஆஸ்திரேலிய தட்டில் ஒன்றாக இருந்தன. ஆனால் டெக்டானிக் சக்திகள், பிளேட் டெக்டானிக்ஸ், அவற்றை பிரித்தன. கிழக்கு காட் மலைகள், ஈஸ்டர்ன் காட்ஸ், ஒடிசா, தெலங்கானா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு பகுதிகளில் உள்ளவை ஒரு காலத்தில் ஆஸ்திரேலியாவின் மேற்கு மலைகளுடன் ஒரே வரிசையின் பகுதிகளாக இருந்தன. தோராயமாக 7 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பாரதம் தனியாக வடகிழக்கு திசையில் நகரத் தொடங்கியது. அந்த நேரத்தில் இலங்கையும் புவியியல் ரீதியாக பாரதத்துடன் இணைந்திருந்தது. தோராயமாக 6 கோடி 60 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு கிரிட்டேஷியஸ் பாலியோஜீன் எல்லையில் பாரதம் ரியூனியன் ஹாட்ஸ்பாட், மாக்மா ஹாட்ஸ்பாட் மீது கடந்து செல்லும்போது பிரம்மாண்டமான எரிமலை வெடிப்புகள் நிகழ்ந்தன. இவை டெக்கான் டிராப்ஸ் ஆக உருவாகின. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத், கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திர பிரதேசம் பகுதிகளில் பரவிய பரந்த எரிமலை பீடபூமி. இந்த வெடிப்புகள் பூமியில் நிகழ்ந்த மிகப்பெரிய பிளாட் பசால்ட் நிகழ்வுகளில் ஒன்று மற்றும் இவை தோராயமாக 5 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உள்ளடக்கியது. அந்த நேரத்தில் டைனோசர்கள் பூமியில் ஆதிக்கம் செலுத்தின. ஆனால் இந்த டெக்கான் வெடிப்புகள் மெக்சிகோவில் உள்ள சிக்ஸுலப் ஆஸ்டராய்டு தாக்கத்துடன் இணைந்து டைனோசர்களை அழித்தன. இந்த வெடிப்புகளிலிருந்து வெளியான விஷ வாயுக்கள் வளிமண்டலத்தை மாற்றி பெரும் அழிவு, மாஸ் எக்ஸ்டிங்ஷன் ஏற்படுத்தின. பாரதத்தின் பயண வேகம் அசாதாரணமானது. ஆண்டுக்கு 15 முதல் 20 சென்டிமீட்டர் வேகத்தில் உலகின் மற்ற தட்டுகளை விட வேகமாக நகர்ந்தது. இந்த வேகத்தால் டெதிஸ் கடல் மூடப்பட்டது. தோராயமாக 5 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு யோசீன் காலத்தில் பாரதம் ஆசிய தட்டுடன் யூரேஷியன் தட்டு மோதியபோது பெரும் புவியியல் புரட்சி நிகழ்ந்தது. இந்த மோதலால் இமயமலைகள் உருவாகின. 1400 கிலோமீட்டர்கள் பரவிய உலகின் மிக உயரமான மலைத்தொடர். இந்த மோதல் இன்னும் தொடர்கிறது. இதனால் இமயமலைகள் ஆண்டுக்கு 5 மில்லிமீட்டர் உயரத்தில் வளர்கின்றன. இமயமலைகள் கங்கை, யமுனை, பிரம்மபுத்திரா, சிந்து போன்ற மகா நதிகளின் மூலமாக உள்ளன. இமயமலைகளில் ஆயிரக்கணக்கான டன் பனி பொழிந்து பனியாறுகள், கிளேசியர்கள் உருவாகின்றன. கோடை காலத்தில் இந்த பனி உருகி நதிகளாக மாறி பாரதத்திற்கும் சுற்றியுள்ள நாடுகளுக்கும் உயிர் நாடிகளாக விளங்குகின்றன. அதனால்தான் இமயமலைகளை தேவ பூமி என்று அழைக்கிறார்கள். இவை வெறும் மலைகள் மட்டுமல்ல, நம் நீர் வளங்களுக்கும் வளிமண்டலத்திற்கும் முக்கியமானவை. இதுதான் கோண்ட்வானாவிலிருந்து இமயமலை வரையிலான பாரதத்தின் பிறப்பு கதை. ஒவ்வொரு கல், ஒவ்வொரு நதி, ஒவ்வொரு மலை நம் வரலாற்றுக்கு சாட்சி. இமயமலைகளை பார்க்கும்போது அல்லது கங்கையின் ஓட்டத்தை உணரும்போது நீங்கள் கோடிக்கணக்கான ஆண்டுகள் பழமையான புவியியல் கதையை பார்க்கிறீர்கள். இதுதான் நம் பாரதத்தின் உண்மையான மகத்துவம். அதன் அழிவில்லாத பூமியின் துடிப்புகளில் ஒளிந்துள்ளது மற்றும் எதிர்காலம் இயற்கையுடன் இணக்கமாக செல்லும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால்
மேலும் அற்புதமான புவியியல் கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.